ஃபாலோ பண்ணுங்க. நீங்க பார்த்துட்டு அதே ரீதியில் எனக்கு ஃபார்வர்ட் மட்டும் பண்ணுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த ஒரு ஆப்பை வச்சு மட்டுமே நான் லாஸ்ட் 3 டேஸ்ல 3000க்கு மேல earn பண்ணிட்டேன். ஏதாவது வீட்டில் இருக்க பொருள் பழைய ஏசி இதெல்லாம் போட்டு உடைப்பாங்களா? உடைப்பாங்க. ஏன்னு ஒரு ஆப்ல லாஸ்ட் வீக் மட்டுமே 4500 rupees earn பண்ணிட்டேன். கமெண்ட் செக்ஷன்ல இன்டெலிஜென்ட்னு சொல்லி டைப் பண்ணுங்க, நானே உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுமோன்னு வேற பயமா இருக்கு. பயமா இருக்கு. வெல்கம் பேக் டு சேனல். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து எப்படி வந்து ஈஸியாக சம்பாதிக்கலாம், வேலைக்கே போகாமல் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ரீல்ஸை போட்டு சுற்றிட்டு இருக்கானுங்க. இதில் சில விஷயங்கள் உண்மையாக இருக்குது அண்ட் சில விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 420 மாதிரி இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் அப்பப்போ வீடியோ போடும்போது உங்களுக்கு விஷயம் சரியான வீடியோவில் ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அதாவது வந்து ஒரு தம்பி வந்து ரீல்ஸ் போட்டிருந்தாப்புல. அந்த ரீல்ஸில் அவர் என்ன சொல்கிறாரு நான் செக் பண்ணும்போது என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு நீங்கள் வேலைக்கே போகாமல் வீட்டிலேருந்து நான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30,000 to 60,000 வந்து earn பண்ணிட்டுருக்காரு. சரி ஓகே, அவன் என்ன தான் பண்ணுறான், வயசு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்க்கும்போது அவன் வயசு வந்து பார்த்திங்கன்னா வயசு எனக்கு தெரியல, பட் அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி அவனோட ரீல்லே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தான் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு. ஸோ அவன் ரீல் வேறு போட்டிருக்கான் அந்த ஸ்கூலுக்கு சம்மந்தப்பட்டது. ஸோ அவன் ஏஜ் பீப்புள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்கூல் போயிட்டுருக்காங்க. பட் ஆனால் இவன் வந்து பார்த்திங்கன்னா கலர் ட்ரெஸ்ஸில் அந்த ஒரு கெத்தாக வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டு பிஜிஎம்லாம் போட்டு சுற்றிட்டு இருக்கான். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீல்ஸ் போட்டுட்ருக்கான். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. ரீல்ஸ் போட்டது பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவன் வந்து ஆக்சுவலி இன்னொரு வீடியோ போகிறான். அந்த மாதிரி அவன் வந்து என்ன சொல்கிறான், அதுக்கு ஒரு மென்டார் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டு அந்த மென்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து தற்கூரிஸாக இருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிஸ்னஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட் இமேஜ் ஆகிடுது. பட் ஆனால் அவங்க மென்டாரை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தம்பி போகிறாரு ரீல்ஸ். ஸோ அவன் வந்து அந்த ரீலில் என்ன சொல்ல வரான்னா வந்து ஒரு குட் மென்டார், அவன் அப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறான் அந்த ரீலில். ஏர்ன் பண்ண வந்து பார்த்திங்கன்னா வழி காமிப்பான். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரீலில் அவன் சொல்ல வருது. இதுதானே ப்ரோ சொன்னா இல்லைனா ப்ரோ தப்பான்னு கேட்டிங்கன்னா, ஐடியோட பயோ படிக்கும் போது ஒரு விஷயம் பார்த்தேன். பிஸ்னஸ் மேன் போட்டிருந்தான். அவன் என்ன பிஸ்னஸ் பண்ணுறான் நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து என்டர்பிரினர் போட்டிருந்தான். ஸோ இந்த 2 விஷயத்தான் அவன் வந்து பார்த்திங்கன்னா அவனோட பயோவில் போட்டிருக்கான். அண்ட் அவன் வந்து இன்னொரு விஷயத்து போட்டிருந்தான். 45 டேஸில் அவன் வந்து பார்த்திங்கன்னா 60K கீழே சம்பாரிச்சிருக்கான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் திங். இதுதான் வந்து அவன் பண்ணிகிட்டு இருக்கான். காசு இல்லை சார். இந்த ஜெனரேஷன்ல என் கையில காசே இல்லைன்னு சொல்றது ஒரு ஸ்டூபிடான ஆன்சர் இருக்கவே முடியாது. சோ நான் ஜஸ்ட் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட். நான் வீக்லி 6,000 above and monthly 25,000 above சம்பாதிச்சிட்டு இருக்கேன். ஜஸ்ட் ஸ்மார்ட் போன் மட்டும் வச்சு. இதெல்லாம் நம்பர் மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டர்நெட்ங்கிறது நீங்க நினைக்கிறதோட ஃபாஸ்டாவே டெவலப் ஆயிட்டு இருக்குது. சோ உங்ககிட்ட கன்சிஸ்டன்சிங்கிற ஒரே ஒரு விஷயம் இருந்தா போதும். என்னடா சொல்றாங்க இல்லைன்னு சொல்றது ஒரு ஸ்டூபிடான ஆன்சர் இருக்கவே முடியாது. ஓகே, இன்னும் கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அவனோட ஹைலைட்ஸ் போய் பார்த்துட்டு நம்ம ஹைலைட்ஸில் என்ன போட்டிருக்கான்னா, அந்த மணி ஏர்ன் பண்ண ப்ரூஃப் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா காமிக்கிறான். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா தள்ளுறான். அதெல்லாம் வந்து இந்த காசு சம்பாதிச்சதெல்லாம் பொய்யான்னு கேட்டிங்கன்னா பொய்லாம் கிடையாது. அவன் ரியலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மணியை வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணியிருக்கான். அந்த ஸ்டோரியில் போட்ட மணி எல்லாமே அவனுக்கு உண்மையான வந்து மணி தான். இதெல்லாம் ஓகே ப்ரோ, அவன் ஏர்ன் பண்ணுறதால உனக்கு என்ன ப்ரோ பிரச்சனை கேட்டிங்க. அங்கே தான் ஒரு விஷயம். அவன் ஹைலைட்ஸில் இன்னொன்று பார்க்குறேன், அவனோட கஸ்டமர் செகண்ட் ஹைலைட்ஸில் கிளைண்ட்ஸ்ன்னு போட்டிருந்தான். ஸோ அந்த கிளைண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து யாரா அந்த கிளைண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னு போய் பார்த்தா, கிளைண்ட்ஸில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் பர்சன்ஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்று அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்காத ஒரு பர்சனாக இருக்காங்க. அது மீன் கண்ட்ரி வைஸ்லையும் சரி, அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்க்குற வயசும் பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே வடக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு கண்ட்ரியில் இருக்கவங்களாக தான் இருக்காங்க. மோஸ்ட்லி இல்லை, எல்லாமே அங்கே அப்படி தான் இருக்காங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆக்சுவலி ஒரு ஹைலைட் போட்டிருந்தான். அதில் அவங்க மாட்டிக்கிட்ட பங்கு ஹிந்தியில் எழுதுனது அவன் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்டோரி போட்டிருக்கான். அதில் வந்து அவன் கேட்டால் அவனோட கிளைண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த ஹைலைட்ஸில் போட்டிருக்கான். அது அவனோட கிளைண்ட்ஸே கிடையாது, அது ஆக்சுவலி அது ஃபேக். திங் வந்து பார்த்திங்கன்னா அவன் ரீல்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவன் சொல்லியிருந்தான், அந்த ரீல்ஸ் நீங்கள் என்ன மணி சம்பாதிக்கணும்னா அந்த ரீல் எனக்கு அமுச்சு விடுங்க, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் அவன் எனக்கு நம்பர் அனுப்பிச்சான். ஸோ அந்த நம்பருக்கு நான் டெக்ஸ்ட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டப்போ அவன் ஒரு லிங்க் அமிச்சு, இந்த பெருசாக ஒரு மெசேஜ் அமிச்சு அந்த மெசேஜில் வந்து இந்த மாதிரி பாருங்கள் வீடியோ அப்படின்னு போட்டிருந்தான். நான் வந்து அன்றைக்கி கொஞ்சம் பிஸியாக அதனால நான் பண்ணிட்டேன், அந்த மெசேஜும் நான் சரியாக படிக்கல, அமிச்சதை மட்டும் பார்த்துட்டு வெளில வந்துட்டேன். அவனுக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணல.
நான் என்ன பண்ணிட்டேன், அப்புறம் வந்து ஒரு 2 நாள் கழித்து அந்த லிங்க் அவன் அமிச்ச மெசேஜை படிக்கும்போது அதில் ஒன்று இருக்குது. அந்த மெசேஜில் என்னென்னா, அவன் வந்து ஒரு 3 வெபினார், 3 லாங்குவேஜில் ஒரு வெபினார் இருக்குது. இங்கிலீஷில், ஹிந்தியில், தமிழில் 3 லாங்குவேஜில் ஒரு வெபினார் இருக்குது. அந்த வெபினாரை வந்து பார்க்க சொல்கிறாங்க. அது பார்த்துட்டு 24 ஹவர்ஸில் ரிப்ளை பண்ண சொல்கிறான். நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களா, இல்லை நாட் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க. பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வச்சுருந்தான், நேம்லேயும் வச்சுருந்தான், பிஸ்னஸ் மேன் என்டர்ப்ரனர் அப்படின்ட்டு. சரி, ஓகே, அந்த தம்பி என்ன தான் பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னு நான் வந்து தெரிஞ்சிக்க ஆசைப்பட்டேன். சரி, தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றதுனால அவங்ககிட்ட கேட்டு அந்த லிங்க்லாம் வாங்கல. அந்த லிங்க்லாம் வாங்கி அந்த லிங்க்குள்ளே போனால் தலைவன் பண்ணுறது பேர் பிஸ்னஸ்லாம் கிடையாது. அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த ஆள் பிடிச்சி சேர்ப்பாங்க தெரியுமா ஒரு கம்பெனிக்கு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கான். அந்த ஒரு இதுக்கு என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனிக்கு வந்து ஆள் பிடிச்சி சேர்த்து விட்றான். இதுதான் அவனோட வேலை. இது வந்து அவன் பிஸ்னஸ் என்டர்பிரினர் சொல்லி சுற்றிட்டு இருக்கான். எந்த விதத்தில் நீ வந்து ஒரு என்டர்பிரினர் பிஸ்னஸ் மேன் இதில் வருவேன்? ஸோ ஃபஸ்ட்டு சொல்லு. அவன் வந்து ஒரு புரோக்கர் மாதிரி பார்த்திங்கன்னா வந்து அந்த கம்பெனிக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கான். அதை வந்து அவன் பிஸ்னஸ், அவன் ஒரு மென்டார், அவன் வந்து ஒரு என்டர்பிரினர் அப்படின்ற மாதிரி அவனே அவன் வந்து போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிக்கிறான். இவன் டம்மி தான் போட்டிருக்கு. ஏய், இது பார்த்தா எனக்கு வந்து அவன் வந்து மற்றவங்களை தற்கூரின்னு சொல்கிறான். அதாவது இந்த கம்பெனியோ இல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இல்ல உங்க மென்டர் அதாவது உங்க ப்ரமோட் பண்ணி நம்ம டீம் ஜாயின் பண்ணுவாங்க. சில மென்டர்ஸ் நானே பண்ணுவேன். ஒன்ஸ் உங்க டீம் நம்ம ஜாயின் பண்ணா நம்ம கண்டிப்பா மாட்டான். சோ அந்த மாதிரி மென்டர் தற்கூரி யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து பிசினஸ் நம்ப வச்சிருக்காங்க. எனக்கு பார்த்தா அவன் தான் பெரிய தற்கூரி மாதிரி தெரியலாம். அப்படின்னா இஸ் a victim now. இதை ஏன் அவன் விக்டிம்ன்றதை நான் கடைசியாக சொல்கிறேன், எப்படி விக்டிம் ஆனான்ட்டு. லிங்க்கு கிளிக் பண்ணனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போச்சு. ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் எடுத்தனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நினைக்கிற டெய்லர் அக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா உருட்டக்கா. இந்த உருட்டக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, எடுத்தோடனே வந்து இது வந்து ஓவர் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோடீஸ்வரன் ஆயிடலாம் நினச்சிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்கேம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்லேயே சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேம் தான். ஆனால் மிச்சவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேம்னு சொல்லி இங்கே சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் பண்ணுறதே ஒரு ஸ்கேம் தான்டா, அப்புறம் ஏன்டா அடுத்தவனை வந்து ஸ்கேம்னு சொல்கிறீங்க? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. அந்த மாதிரி எனக்கு வந்து டென்ஷன் ஆயிடுச்சு. என்னன்னா அவனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கேம் பண்ணிருக்கானுங்க. ஆனால் அடுத்தவனை பிடிச்சி இந்த மாதிரிலாம் சொன்னால் அவன் தான் ஸ்கேமரு, நாங்களாம் கிடையாது அப்படின்ட்டு. ஐயோ என்னடா சொல்கிறேன், என்னடா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கா வந்து முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அதை நான் காமிக்கிறேன் பாருங்களேன். மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உருட்டிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அது என்னென்னா உருட்டுன்னு கூட சொல்ல முடியாது, முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு யாரும் முட்டு கொடுக்க முடியாது அவங்களோட கம்பெனிக்கு. அவ்வளோ விசுவாசமாக இருக்காங்க அந்த கம்பெனிக்கு. என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கம்பெனி வந்து ஒரு ஃபஸ்ட்டு 11 மினிட்ஸ் வந்து அவங்க என்ன அவங்கள போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டாங்கன்னா, அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைக் ஒரு நேர்மையான கம்பெனி. அண்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களுக்குன்னு வந்து ஒரு ரெப்புடேஷன் இருக்குது. அதனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இல்லீகல் கம்பெனி இல்லை, அவங்க வந்து ஒரு லீகல் கம்பெனி அப்படின்ற மாதிரி தான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியை கூட போர்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. வந்து அவங்க லீகல் கம்பெனி அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டு காமிச்சிருந்தாங்க. என்ன விஷயம்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஜிஎஸ்டி கட்டுறன்றது, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனி வந்து கவர்மெண்ட்டால் அப்ரூவ் பண்ண கம்பெனி அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து நான் ஒரு விஷயத்த சொல்ல வரேன். கவர்மெண்ட் வந்து எல்லா கம்பெனியும் அப்ரூவ் கொடுத்துரும், ஓகேவா? நீங்கள் ஜஸ்ட்டு நானே கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட வெப்சைட்டில் போய் என்ரோல் பண்ணிங்கன்னா என்னோட கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண கம்பெனியாக மாறிடும். அது எப்போனா நான் வந்து ஒரு ஐடி ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா அந்த ஐடி ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி நான் வந்து இது போட்டேன்னா எனக்கு வந்துடும். நீங்கள் கேட்கலாம், இப்போ அவங்க எப்படி ப்ரோ அப்போ கவர்மெண்ட்டால் அப்ரூவ் பண்ண ஒரு வெப்சைட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த அன்அகாடமி, யூடெமிலாம் இருக்குல்ல வெப்சைட்ஸ், ஸோ அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இல்லை கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செல் பண்ணுவாங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் கற்றுக்கணும், இல்லை ஜாவா கற்றுக்கணும், பைத்தான் கற்றுக்கணும், C++ கற்றுக்கணும் அப்படின்னா அந்த யூடெமி அன்அகாடமிக்லாம் போட்டிங்கன்னா கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோர்சஸ் விற்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பேசிஸில் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித்துட்டு இருக்காங்க. எப்படி வாங்கியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து டிஜிட்டல் கோர்சஸை ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பாங்க. அண்ட் அந்த அன்அகாடமி, யூடெமிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் லிஸ்டட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இவங்களும் லிஸ்டட் ஆகிருப்பாங்க. ஸோ அப்படி பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து ரன் ஆகுது. பட் ஆனால் உண்மையில அது நடக்குதான்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. அவங்க வந்து இந்த ஜிஎஸ்டியும் சரி இதெல்லாம் சரி யார் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் ப்ரூஃப்னு சொல்லலாம். பட் ஆனால் இன்னமும் அவங்க ஒரு இல்லீகல் கம்பெனி தான். இல்லீகல்னால் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா லீகல்னு போர்ட்ரேட் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனால் அவங்க வந்து பண்ணுறது எல்லாமே இல்லீகல். அக்கா ஒன்று சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த 4 கோர்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாமா? 4 கோர்ஸ் என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு கோர்ஸ் வந்து எலைட் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000 rupees வந்து பார்த்தீங்கன்னா விற்றுட்ருக்காங்க. அதில் வந்து ஒரு 10 உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோர்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் மாதிரி வச்சுக்கோங்க. எலைட் பேக்கேஜ்னால் அந்த பேக்கேஜ் கீழே ஒரு 10 கோர்சஸ் இருக்குது. ஸோ அந்த 10 கோர்ஸோட லிஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரோன்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது. அந்த பேக்கேஜ் வாங்கினீங்கன்னா அது வந்து 12,000 கிட்ட, 11,800. அது வந்து 20 கோர்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சுப்ரீம் பேக்கேஜ்னு இருக்குது. அது வந்து 18,000 கிட்ட, 17,700. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 30 கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது இல்லாமல்
ஃபினான்ஸ் ப்ரீமியம் பேக் வாங்கினீங்கன்னா அதோட பேக்கோட விலை வந்து அந்த பேக்கோட விலை வந்து பார்த்திங்கன்னா 23,000 ரூபாய். அந்த பேக்கில் எத்தனை கோர்சஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 37 கோர்சஸ் இருக்கும். சரி ஓகே ப்ரோ, இவ்வளோ கொடுத்து கோர்ஸ் தானே ப்ரோ விற்கிறாங்க, அப்புறம் ஏன் ப்ரோ நீ இப்படி சொல்லிட்டு இருக்க, ஏன் ப்ரோ தப்பாக போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா அவங்க உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸஸை ப்ரொவைட் பண்ணல. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 11 மினிட்ஸ் அந்த அக்கா உருட்டினாங்க முட்டு கொடுத்தாங்க. அந்த 11 மினிட்ஸ் கழிச்சு அவங்க என்ன பேசினாங்கன்னு யாரா பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த 11 மினிட்ஸ் கழிச்சு அந்த அக்கா ஒன்று பேசுகிறாங்க. பட் ஆனால் அங்கே வந்து அந்த 11 மினிட்ஸ் வந்து அவங்க கொஞ்சம் வடலாம் சுட்டுருந்தாங்கல்ல. ஸோ அது பார்த்துட்டு ஆடியன்ஸ் டென்ஷன் ஆகிடுவாங்கல்ல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் அவங்க மேட்ருக்கு வராங்க. அவங்க எப்படி காசு சம்பாதிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அதை வந்து டீசெண்டாக எப்படி வந்து லீகலாக சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது என்னென்னா அஃப்ளிகேட் மார்க்கெட்டிங். ஸோ அஃப்ளிகேட் மார்க்கெட்டிங் பற்றி சொல்லுவாங்க. அஃப்ளிகேட் மார்க்கெட்டிங்கில் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நாங்களும் பண்ணுறோன்னு கேட்பாங்க. நான் போயிட்டு கூகுளில் சர்ச் பண்ணேன் அந்த அப்ளிகேட்டிங் மார்க்கெட்டில் எந்தெந்த கம்பெனிஸ் இருக்குது அப்படின்ட்டு. உங்கள் கம்பெனி அந்த பேர்லேயே வரலையே, உங்கள் கம்பெனி வரணுமே, நீங்கள் தான் வந்து உங்களை ரெப்யூட்டட் பிராண்டாக காமிச்சிக்கிறீங்களா, அப்போ உங்கள் கம்பெனி வந்து அந்த லிஸ்ட்டில் வரணுமே. அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமேசான் இருக்குது, ஃப்ளிப்கார்ட் இருக்குது. ஆனால் வந்து உங்கள் கம்பெனி டிஜிட்டல் பிரிண்டர் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து எங்கேயுமே இல்லையே. ஏன் இல்லை? ஏன்னா நீங்கள் அப்ளிகேட் மார்க்கெட்டிங் பண்ணல. இவன் டம்மி தான் போட்டிருக்கு. ஏன்னா அப்ளிகேட் மார்க்கெட்டிங்னா என்னன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட்டை விற்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறீங்கன்னா நான் வந்து உங்ககிட்ட சொல்லுவேன், இந்த லிங்க் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டு நீ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணனா அவங்க எத்தனை பேர் வாங்குறாங்களோ அத்தனை பேர்லேருந்து உங்களுக்கு ஒரு 3%லேருந்து 4% கமிஷன் வரும்ன்ட்டு. இதில் உண்மையாலே சொல்ல போனோம்னா கமிஷன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி, 3 to 4%. எப்பயாச்சும் தான் 70% கமிஷன்லாம் வரும். அது ஹைலி ரேர், ஓகேவா? ஆனால் இவங்க அதே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் போனீங்கன்னா வந்து அப்ளிகேட் மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா கம்மியாக கிடைக்கும். எங்களுக்கு நீ அப்ளிகேட் மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா 70% கமிஷன் தரேன்னு சொல்லுவாங்க. இங்கேயும் நீங்கள் ஓரளவுக்கு வந்து சுதாரிச்சிடணும். இங்கே வந்து இவனுங்க ஏமாற்ற தான் போகிறானுங்கன்ட்டு. நானும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ அதுக்கடுத்து பார்க்கும்போது என்ன சொன்னாங்க, அங்கே தான் வந்து அந்த பாயிண்ட்டை சொல்கிறாங்க. நாங்கள் எப்படி உன்னை வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றி இந்த கோர்ஸை வாங்க வச்சோனோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீ அந்த கோர்ஸை ஒரு 4-5 பேரை வாங்கவே, அப்போ தான் அதுலேருந்து வர கமிஷன் தான் உனக்கு அப்படின்ற மாதிரி அந்த அக்கா சொல்லியிருப்பாங்க. அதுதான் உண்மை. இதில் கூட நிறைய பேர் கேட்பீங்க, அந்த அக்கா சொல்கிறதுனால ப்ரோ தப்பு, அந்த அக்கா கோர்ஸ் தானே ப்ரொவைட் பண்ணுறாங்க, நல்ல கோர்ஸை வந்து வாங்க வைக்கிறாங்க, இதில் என்ன ப்ரோ தப்புன்னு கேட்டிங்கன்னா, அந்த கோர்ஸ் கொஞ்சம் ஒர்த்ஃபுல்லாக இருக்கணும். அந்த கோர்ஸில் என்ன ஒர்த் இருக்குது அப்படின்றத நான் சில விஷயத்த சொல்லவா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு 4 கோர்ஸ் நான் பார்த்த மெயின் கோர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா 4 கோர்ஸ் வித்துட்டு இருந்தாங்க. என்ன கோர்ஸ்னால் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், அப்புறம் ப்ரீமியர் ப்ரோ, அப்புறம் பிளெண்டர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் கண்டென்ட் கிரியேஷன், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிரிப்டோ கரன்சி பற்றி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பற்றியும் போட்டிருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் இந்த கோர்ஸஸோட விலை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கோர்ஸோட விலை 6,000 ரூபாய், இன்னொரு கோர்ஸோட விலை வந்து பார்த்திங்கன்னா 12,000 ரூபாய், இன்னொரு கோர்ஸோட விலை 18,000 ரூபாய், இன்னொன்று வந்து 23,000 ரூபாய். இப்போ இந்த கோர்ஸை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுத்து வாங்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் படித்து வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் முடியாது. இவங்க கற்றுத்தர கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்ஃபுல்லான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. என்னென்னா வந்து நான் ஜஸ்ட்டு வந்து உள்ளே போல் நான் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணல, எனக்கு கிட்ட இன்வெஸ்ட் பண்ணாத காசு இல்லை. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட்டு வெளில வந்து பார்த்த வரைக்கும் நான் விஷயத்தை சொல்கிறேன். வீடியோஸ் இருந்துச்சாங்க, பிளண்டர் வீடியோஸும் இருந்துச்சு, ப்ரீமியர் ப்ரோ வீடியோஸும் இருந்துச்சு. ஃபஸ்ட் திங் வந்து அதில் ஃபுல்லாக ஹிந்தியில் பேசுகிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 1-on-1 லைவ் செஷன் கூட கிடையாது, ஆஃப்லைனில் கூட அதை நடத்தலை. ஆஃப்லைன் நடத்தினா சின்ன டவுட் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தை கற்றுக்க முடியும். அதையும் வந்து அவனுக்கு கேட்கல. அண்ட் 1-on-1 லைவ் செஷனும் வைக்கல, சேட்டும் இது எதுவுமே இல்லை, ஓகேவா? இது மூலமாக நான் எப்படி வந்து அந்த கோர்ஸை வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்க முடியும்? ஃபஸ்ட் திங் இந்த கேள்வி நான் கேட்குறேன் கிட்ட. அண்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி கோர்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இவ்வளோ ஹை ப்ரைஸஸ் வச்சு விற்கிறாங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டை பற்றி கற்றுக்க போகிறீங்கன்னா யுடமி, அன்அகாடமி போனீங்கனாலே அங்கேயே வந்து மேக்ஸிமம் 1,600 ரூபா தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோர்ஸோட விலை. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 550 ரூபா தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து அந்த வீடியோ எண்டிங் வரைக்கும் ஒரு உருட்டை விட்டு சுற்றிட்டு இருக்கானுங்க. பார்க்குற நீங்கள் யாரா இந்த மாதிரி கோர்ஸஸ் வந்து கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃப்ரீயாக அந்த மாதிரி கோர்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிளண்டர் பற்றி கற்றுக்கணும், நான் பிளண்டர் டியூட்டோரியல் in தமிழ் போட்டிங்கன்னா நிறைய யூடியூப் சேனல் வரும். நானே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருப்பேன், ஏபி அனிமேஷன் ஸ்டுடியோ. அந்த அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்காகவே ஒரு சீரிஸ் வச்சு வந்து பார்த்திங்கன்னா நடத்திட்டு இருக்காங்க. அந்த சீரிஸில் வந்து சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அந்த அண்ணன் ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த அண்ணன் வந்து சொல்லி தருவாங்க. ஸோ அதனால் அந்த சீரிஸ் வேணால் போய் பாருங்கள். பிளண்டர் கற்றுக்கணும்னா இதே நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் கற்றுக்கணும்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் கற்றுக்க நிறைய பேர் இருக்காங்க. ப்ரீமியர் ப்ரோ கற்றுக்கணும்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய சேனல்ஸ் இருக்குது, ஓகேவா? ப்ரீமியர் ப்ரோ பேசிக்ஸ், அடோப் பேசிக்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது. ஸோ அவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸ்லாம் அவைல் பண்ணலாம் படிக்கவே இல்லை, யூடியூப்பை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பை பார்த்து கற்றுக்கலாம். வண்டர் ஷேர் ஃபிலிம் வர கற்றுக்கணும்னா அதுக்கும் நிறைய சேனல்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சாஃப்ட்வேர் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் போட்டு அது பக்கத்துலேயே டியூட்டோரியல் போட்டிங்கன்னா வரும். நீங்கள் என்ன லாங்குவேஜ் இங்கிலீஷில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கிலீஷில் பாருங்கள், தமிழில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தமிழில் பாருங்கள். அந்த லாங்குவேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே போட்டிங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேனல்ஸ் வரும். ஸோ அது வந்து வேணால் போய் செக் பண்ணி பார்த்து கற்றுக்கோங்க அதுலேயே.
அண்ட் நெக்ஸ்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி கற்றுக்கணும்னா டெலிஸ்கோப் பாருங்கள். டெலிஸ்கோப்பில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜாவா கற்றுட்ருக்கேன். அண்ட் பைத்தான்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதோட எல்லா சேனலோட லிங்க்கும் நான் கீழே தரேன். அண்ட் இது இல்லாமல் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும், கண்டென்ட் கிரியேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அந்த கண்டென்ட் கிரியேஷன் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்ஜி அண்ணாவும் தருண்குமார் ப்ரோ அண்ட் A2D அண்ணாவும் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்காஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த போட்காஸ்ட்டை பாருங்கள். அந்த போட்காஸ்ட்டில் தருண்குமார் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா அப்படி சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் கண்டென்ட் கிரியேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. இந்த இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருப்பாரு. ஸோ அதை வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த போட்காஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும். அந்த 1.5 மணி நேரத்தை வந்து யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். காசு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதில் அங்கே வந்து உங்களோட டைமை இன்வெஸ்ட் பண்ணி வந்து பாருங்கள். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கட்ஸ் காஃபி ஸ்டுடியோ அப்படின்னு ஒரு ப்ரோ இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ரீலான்சராக எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து அவர் ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக ஒரு ரீல் போட்டிருந்தார். அந்த ரீல் இப்போ தான் பார்த்துருந்தேன். அதில் என்ன சொல்கிற அவர் ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட் திங் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறது மணி ஏர்ன் பண்ணலாம். ஏன்னா பேசிக்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறது தான். நீங்கள் ஒரு எடிட்டிங் பண்ணாலும் சரி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறனாலும் சரி, இல்லை ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஆகிறனாலும் சரி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்லை லேர்ன் பண்ணிக்கணும். ஸ்கில்லை லேர்ன் பண்ணதுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மணி ஏர்ன் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து காசு இன்வெஸ்ட் பண்ணி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்து வந்து சம்பாதிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக வந்து அதெல்லாம் முடியவே முடியாது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து அடித்து சொல்ல விரும்பினது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லான சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களோட லிங்க் எல்லாமே நான் கீழே தரேன். போய் செக் பண்ணி பாருங்கள். தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து கோர்ஸஸை காசு கொடுத்து வாங்காதீங்க. ஃபஸ்ட்டு காசு கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து வாங்கலாம் எப்போனா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த அப்போ தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீமியர் ப்ரோ பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் கற்றுக்கணும். நான் ஜஸ்ட் ஒரு 500 ரூபா செலவு பண்ணாலே போதும். அதுக்கு உட்காந்துட்டு நான் 7000 ரூபா 12000 ரூபா 20000 ரூபா கொடுத்து நான் படிக்காமலே இருக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த 6000 பேக்கில் ப்ரீமியர் ப்ரோ கிடையாது. நீங்கள் ப்ரீமியர் ப்ரோ கற்றுக்கினாலே வந்து பார்த்திங்கன்னா வந்து 12,000 இன்வெஸ்ட் பண்ணால் தான் கற்றுக்க முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோர்சஸ் கற்றுக்கணுன்னா ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன சேனல்ஸ் போய் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அவங்க நல்லா சொல்லி தருவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோர்சஸ்லாம் வந்து காசு கொடுத்து சேராதீங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஃப்ளிகேட் லிங்க்கை பற்றி தான் பேசியிருந்தேன். ஸோ அந்த அஃப்ளிகேட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா லைக் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ அந்த அஃப்ளிகேட் லிங்க்னு அவங்க சொன்னாங்கல்ல, அந்த அஃப்ளிகேட் லிங்க் என்னென்னா இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் அந்த கம்பெனியில் ஒரு கோர்ஸ் கொடுத்து சேரன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஃப்ளிகேட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஆகும். அந்த அஃப்ளிகேட் லிங்க்கை வச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பேர் சேர்த்து விட்டேன்னா அவங்ககிட்ட அந்த கமிஷன் வரும்ல, அந்த கமிஷன் அமௌண்ட்லாம் எனக்கு வரும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அஃப்ளிகேட் லிங்க். ஸோ அந்த அஃப்ளிகேட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கமிஷன் வருதுன்னு பார்த்திங்கன்னா வந்து அது ஒரு பேக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மாறுது. இப்போ வந்து ஒரு எலைட் அதாவது ஃபஸ்ட்டு பேக்கை நீங்கள் வந்து ஹையர் பண்ணிங்கன்னா ஃபினான்ஸ் ப்ரீமியம்கே வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபா வந்து பார்த்திங்கன்னா தராங்க. அதாவது நீங்கள் வந்து பேக் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நீங்கள் காசு இன்வெஸ்ட் பண்ணால் தான் அதிகமாக எடுக்க முடியும். நீங்கள் ஒரு வேளை அந்த 5000 ரூபா பேக் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வரப்போகிற அமௌண்ட்டு மேக்ஸிமம் 2000. இதுவே நீங்கள் வந்து அந்த 12000 பேக் போட்டிங்கன்னா 4000. இதுவே நீங்கள் வந்து சுப்ரீம் பேக் அதாவது 18000 ரூபா பேக் போட்டிங்கன்னா 7000 ரூபா கிடைக்கும். இதுவே ஃபினான்ஸ் பேக் போட்டிங்கன்னா 10000 ரூபா உங்களுக்கு அதிகபட்சம் லாபம் வரும். நீங்கள் வந்து சேர்த்து விட்ற பர்சன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்லாம் வாங்கினா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காசு. ஓகேவா? ஒரு வேளை நான் சேர்த்து விட்ற பர்சன் வந்து பார்த்திங்கன்னா எலைட் பேக் எடுத்தாருன்னா உங்களுக்கு கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா 2000 தான் வரும். அண்ட் இந்த 2000 அப்படியே எனக்கு வந்து 2000 கிடச்சிருமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவனுங்க ஜிஎஸ்டி பிடிப்பானுங்க, டிடிஎஸ் பிடிப்பானுங்க, அப்படி பிடிச்சி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கைக்கு வர அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ் தான் உங்கள் கைக்கு வரும். ஸோ அந்த 1000 ருபீஸ் அவனுக்கு பிடிச்சிட்டு தருவானுங்க உங்களுக்கு 1000 ருபீஸ். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஃபுல்லாலாம் ஏர்ன் பண்ண முடியாது இந்த ஆப் மூலிமா. அவன் மேலே எனக்கு வந்து பர்சனல் வஞ்சன்ஸ் எதுவுமே கிடையாது. அவன் வந்து பார்த்திங்கன்னா திருந்தணும். அதனால தான் வந்து இந்த வீடியோவில் கூட அவன் பேரை எதுவும் மென்ஷன் பண்ணல. அவன் வாய்ஸை மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். மிச்சபடி வந்து பார்த்திங்கன்னா அவன் திருந்தணுன்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே யூஸ் பண்ணல. அண்ட் இதை மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா திருந்தணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் நெக்ஸ்ட்டு இதோட இந்த வீடியோ முடியல, இன்னும் இருக்குது. அவங்க பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேர் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா MLM ஸ்கீம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாஞ்சி ஸ்கீம்னு இருக்குது. இந்த பாஞ்சி ஸ்கீம் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் பிடிச்சி போட்டுருவாங்க. அதாவது இந்த கம்பெனியை பேன் பண்ணிடுவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த MLM ஸ்கீம் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லீகல் அப்படின்ற மாதிரி இந்தியா சைடில் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் வந்து லீகல் அப்படின்ற மாதிரி நம்மளோட இந்தியன் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பண்ணுற ஸ்கேம் என்னென்னா MLM ஸ்கேம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அது வந்து ஒரு கவரப்பாக வந்து பார்த்திங்கன்னா வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த கோர்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா வச்சு கவரப்பாக வந்து வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்னா வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு இன்வெஸ்ட் அமௌண்ட் பண்ண சொல்கிறாங்கல்ல, இந்த அமௌண்ட் பண்ணதப்போ வந்து பார்த்திங்கன்னா கமிஷன் வந்து சொல்கிறாங்க. இந்த ஒரு 15,000 கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கினீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா 10,000 வந்து பார்த்திங்கன்னா அந்த தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா கமிஷன், மிச்சம் வந்து பார்த்திங்கன்னா 5,000 கம்பெனிக்கு. அந்த 5,000 வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி சைட்லேருந்து ஜிஎஸ்டி கட்டினா மேபி அவங்களோட ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும். பட் ஆனால் அவங்க எந்த சைட்லேருந்து ஜிஎஸ்டி பிடிப்பாங்கன்னா இந்த தம்பிக்கு அனுப்புகிற அமௌண்ட்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த டிடிஎஸ் ஜிஎஸ்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா பிடிப்பாங்க. பிடிச்சதுன்னா அவனுக்கு வந்து வர அமௌண்ட் போகும். அப்போ என்ன வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து ஒரு 7,000 to 6,000 வரும். இவங்க கையில் வந்து பார்த்திங்கன்னா 6,000 கிட்ட இருக்கும். 6,000 இந்த கம்பெனிக்கு லாபம். இந்த தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு 6 பேர் சேர்த்து விட்றாங்கன்னா அந்த 6 பேர் என்ன பண்ணுவாங்க, மிச்சம் 6 பேரை சேர்ப்பாங்க. ஸோ அந்த 6 பேர் என்ன ஆகும், 36 ஆகும். 36 வந்து பார்த்திங்கன்னா 216
நேரம் ஆகும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பீப்பிள் ரெப்ளிகேட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி போகிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக போகும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 17 கோடி கணக்கில் போகும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் சேரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% இல்லை, அதுலேருந்து 1% வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயிஸ் வந்து தந்தா கூட அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 crores இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையில் 1 கோடி இருக்கும். ஓகேவா, அந்த கம்பெனியோட நெட்வொர்க் எவ்வளோ இருக்கும் சும்மா கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் எனக்கு கண்ணில் மாட்டுச்சு. என்னென்னா அந்த கம்பெனியோட நெட்வொர்க் எவ்வளோனா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 86 கோடி. எவ்வளோனா 86 கோடி 17,23,017 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட நெட்வொர்த்து. இது வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போகல, கூகுளில் வந்து ஜஸ்ட் போட்டதை வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். கன்ஃபார்மாக எனக்கு தெரியாது, பட் அப்ராக்சிமேட்டாக போடும் போதே வந்து பார்த்தீங்கன்னா 86 கோடி சம்பாதிக்கிறான். இந்த 86 கோடியை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்வெஸ்டராக போட்டு அப்படி பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்க கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து அந்த iDigitalPreneur கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட இன்னொரு விஷயத்தை நான் வந்து இன்னொரு ரிசர்ச் பண்ணும்போது தான் கண்டுபிடிச்சேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா 2019 EBIXன்னு ஒரு கம்பெனி இருக்குது, EBIX அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ அந்த கம்பெனி இந்த மாதிரி சேம் MLM ஸ்கேம் தான் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தானுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து அந்த கம்பெனியை பேன் பண்ணிட்டாங்க. அதே போனால் 2019 அண்ட் அந்த 2019 அந்த கம்பெனி அடுத்த வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஸ்குருக்கும் சரி இந்த iDigital Entrepreneur இந்த 2 கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் பண்ணி சுற்றிட்டு இருக்காங்க. இது வந்து லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக நடந்துட்டுருக்கு. பட் ஆனால் வந்து இவங்க வந்து இந்த மாதிரி ஸ்கேம் வந்து இன்னும் டீப்பாக வந்து பண்ண ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்குருக்கும் சரி நம்மளோட iDigitalPreneur வந்து பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பித்தாங்க. பட் ஆனால் இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்குருக்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக மாட்டிக்கிட்டாங்க. பட் ஆனால் iDigitalPreneur வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராம் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தெரிய வந்துச்சு. இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி தெரியல. பட் ஆனால் வந்து நிறைய பேர் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி 50% பீப்புள் வந்து இதை பற்றி தெரியல. பட் ஆனால் 50% பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி தெரியுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இல்லை, மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்குருக்கள் மாதிரி ஒரு பெரிய ஸ்கேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா iDigitalPreneur வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்குருக்களும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா iDigitalPreneur பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ காசு போட்டோமே இதை எப்படியாச்சும் ரீஃபண்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீஃபண்ட் வந்து வாங்கிடுங்க. எப்படின்னா உங்களை வந்து ஒருத்தர் சேர்த்து விட்டுருப்பார்ல, ஸோ அவர்கிட்ட கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் வாங்கிக்குவாங்க. 24 ஹவர்ஸ்க்குள்ளே தான் வாங்க முடியும். அப்புறம் வாங்கிக்கலாம்னு விட்டிங்கன்னா வந்து வாங்க முடியாது. அதை வந்து கம்பெனியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருந்துச்சு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த தம்பி நான் இன்றைக்கி வந்து ஒரு தம்பியை சொல்லியிருந்தேன். ஸோ அந்த தம்பி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து ப்ரொமோட் பண்ணல, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பேர் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் iDigitalPreneur ஒரு யூடியூப் சேனல். ஸோ அதில் கூட ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொமோஷன் பண்ணி சுற்றிட்டு இருக்காரு. அது இல்லாமல் அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தாரு இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணி. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கேம்ஸ் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஆனால் வந்து ஹவு டு மேக் மணி ஆன்லைன் அப்படின்னு போடுறாங்க. நான் ஃபஸ்ட்டு அதை தெளிவாக இருந்துக்கோங்க. மணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து ஈஸியாலாம் சம்பாதிச்சிட முடியாது. நீங்கள் உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிவிட்டு ஒரு எஃபர்ட் போட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஈஸியாக மணி மேக் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்குற யூடியூபர்ஸோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களோ இல்லை இன்ஃப்ளூயன்சர்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா காசு சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃபோர்ட் போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணி பேசியிருப்பாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால மணி வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கான வந்து எஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போட்டதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே எஃபோர்ட் நீங்கள் போட்டிங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி மணி மேக் பண்ண முடியும் ஆன்லைனில். அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த தம்பி சொன்னார் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மணி ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அவன் வந்து ஒரு எஃபோர்ட்டும் போடாமல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மணி ஏர்ன் பண்ணிருக்கான். ஆக்சுவலி இங்கே ஒரு எஃபோர்ட் போட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நியாயமாக வந்து பார்த்தீங்கன்னா மணி ஏர்ன் பண்ண முடியும். அவனை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மணி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஏர்ன் பண்ணுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணி அவன் வந்து ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி விட்டு ஃபார்வர்ட் இருந்துக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்பாதீங்க. அண்ட் காசை வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி தான் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ஸ்கேமுக்கு வந்து போகாதீங்க. நீங்கள் வந்து காசு போடாமலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் ஆன்லைனில். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ ஒரு முடிவுக்கு வந்துச்சு. ஐ திங்க் இந்த வீடியோ ஒரு பெரிய வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து நான் சொல்ல வந்த கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அண்ட் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குற யாரும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் போய் இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியெல்லாம் மூட்டு போகிறது. நீங்கள் வந்து எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப்பில் வந்து மாட்டாமல் இருக்கீங்களோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பெனிலாம் வந்து மூடிட்டு போவானுங்க. ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யாருமே சேரலைன்னா அவன் கம்பெனி லாஸில் போகும்போது அவனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி இழுத்து மூடிட்டு போவான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஸ்கேம்ஸில் வந்து மாட்டாதீங்க. இந்த மாதிரி ஸ்கேம்ஸில் இருக்கும் போது என்ன ஆகும்னா
நீங்கள் வந்து அவன் வந்து ஆக்சுவலி இந்த தம்பி வந்து பண்ணாப்பில் அவனுக்கு வந்து ஒரு 11,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அந்த 11,000 ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,000 ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போனாங்கன்னா அந்த 2,000 ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு 5 பேர் சேர்த்து விட்டாங்க வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ஆயிடும். 1,000 ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் சேர்க்க ட்ரை பண்ணும்போது ஆள் இருக்க மாட்டாங்க. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முடிஞ்சு. நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோடி மக்கள் இருக்காங்க எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வந்து ரெப்ளிகேட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10வது ஸ்டெப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஆகிடும், முடிஞ்சிடும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க அண்ட் பீப்புள் வந்து அவேர் ஆகிடுவாங்க. டேய் செல்வம், வண்டி யூட்டன் தான் செட்டி உஷாராயிட்டான். இதில் யார் வந்து அதிகமாக சம்பாதிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பானுங்களே பர்சன்ஸ், அதாவது இந்த தம்பியாக இருக்கட்டும், அதுக்கு இன்னும் நிறைய பேர் இருப்பாங்களே. ஸோ அவங்களால மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக முடியும். இப்போ வந்து சேர்றவங்களால வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா பார்த்தீங்கன்னா இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்கம் ஜென்ரேட் பண்ணாதீங்க. இந்த மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் வருதுன்னா அது வேணாம். நியாயமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்ட் ஒர்க் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சம்பாதிங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேம் பற்றி கொஞ்சம் நாளைக்கு பேசலாம். இதோட வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிசி பில்டிங் சைட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ ஒரு முடிவுக்கு வந்துச்சு. இன்னொரு பிசி பில்டிங் நம்ம பார்ப்போம். ஸோ until then, bye.